ஓகே அன்பா, இன்றைக்கி ஒரு வழியாக ஆடியப்ஸ் போகிறதுக்கெல்லாம் கழுவி எல்லாம் எடுத்தாச்சு. வண்டியில் இந்த டாப்பில் இருந்த ஃபோக்கஸ் லைட்லாம் கழட்டிட்டோம். ஏன்டா கழட்டினேன்னு பார்க்குறீங்களா? அது வைக்கக்கூடாது, ஆடியப்ஸில் கேள்வி கேட்பாங்க, எதுக்கு வம்பு. அதனால் ஃபோக்கஸ் லைட்லாம் கழட்டி வச்சாச்சு. அவ்வளோதான். நானும் காலையில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நான் கழுவிட்டேன். பம்பு போடல, சும்மா அப்படியே கழுவி மட்டும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டாச்சு ப்ரோ. இல்லை, டாப்பில் இருந்த ஒயரிங் கீரிங் இது பைப்பில் போனது எல்லாம் பிடிங்கி விட்டு எல்லாம் எடுத்து கட்டியாச்சு. இதுக்கே என்ன ஃபைன் போடுறாங்களோ தெரில. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டீசலும் கம்மியாக தான் இருக்குது. எங்கே ப்ரோ அஜித் வரலன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காட்டி அவங்க பாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டான் ப்ரோ. அதனால தான் அஜித் வரல. அதனால் நாம் மட்டும்தான் போகணும். நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியன்ஸ் வேலை போடலாம். பெனால்ட்டிக்கு ஏதாச்சும் போடுறாங்களா, எதுவும் போடலையா என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பெனால்ட்டி எதுக்கும் காசு ஒரு 5000 கொடுத்தா போகிறேன். பெனால்ட்டிக்கு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டாப் வேறு போட்டு வரோம். டாப்பு என்ன சொல்கிறான்னு தெரியல. ஏன்னா டாப்பு கம்பல்சரி இப்போ தான் போட்டுட்டாங்கல்ல, அதனால் டாப்பு போட்டாச்சு. போயிட்டு வந்து அந்த ஒயரிங் வேலையெல்லாம் பார்க்கணும். இந்த ஆடியோ மிஸ்க்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நான் பேச முடியாது, ஏன்னா ஒவ்வொன்றையாக வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன் பாருங்க. அதெல்லாம் அப்படியே இருக்குன்னு அப்படியே கிளம்பிடலாம். இந்த டைமர் தான் போயிட்டு கம்பெனிக்கு போயிட்டு போகலான்னு பார்த்தா டைம் இல்லை. பார்ப்போம், போகிற வரைக்கும் கம்பெனி பார்த்துட்டு தானே போவோம். இந்த பீட் சவுண்ட் எப்படியே நிற்கணும்னு சொன்னீங்க, அது எப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அஜித் வந்துருந்தானா கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ஜாலியாக. ஆனால் வராது போயிட்டான். சரி ஓகே. நேற்று எங்கள் ஊரில் 2 வள மழை இருக்கும். இங்கே வேலையும் இல்லை. சரி எப்படியா இதனாச்சும் போய் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு கூப்பிட்டாங்க. கரெக்டாக போய் அது போயிட்டு வந்தேன். வண்டிக்கு என்ன நம்பர் வருது தெரியல. நான் பணம்லாம் கட்ட மாட்டேன் ப்ரோ. வேறு நம்பர் வரட்டும், எந்த நம்பர் வந்தாலும் சம்மதம். அஜித் வந்தோம்னா ஜாலியாக பேசிக்கிட்டே போயிருக்கலாம். தலைவர் தான் என்னென்னமா பண்ணுறது, நான் ஆடியன்ஸ் வரலான்னு எவ்வளோ தூரம் ஐடியா பண்ணேன், வர முடியல அப்படிங்கிறான். சரி வேறு வழி இல்லை, நாம் தான் போயாகணும். போயிட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ இது சேலம் சவுத்தில் வரும். டிஎன் 90 ப்ரோ இந்த ஆடியோ. நமக்கு முன்னாடி திங்கக்கிழமை நாள் நிறையா வண்டி கம்பல்சரி இருக்கும். போய் பார்ப்போம். என்ன ஒரு 10 நிமிஷம் பண்ணி விட்ருவாங்க. புது வண்டி தானே, பழைய வண்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை. புது வண்டியெலாம் டக்குன்னு பிடிச்சி விட்ருவாங்க. போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. வந்துட்டோம். அப்படியே பட்டர்ஃப்ளை மேம்பால ஏறி அப்படியே கொல்லாம்பட்டி பைபாஸ் போனால் ஆடியோ மிஸ் வந்துடும். இதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டுருக்குறாங்கன்னா, எதுவும் இல்லை ப்ரோ, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, 2 ஃபோட்டோ எல்லாம் ஒரிஜினல் காப்பி. இது மட்டும்தான் கொண்டு வந்துருக்கிறாங்க. ஜெராக்ஸ்லாம் வாங்கிக்குவாங்க. ஒரிஜினலாக ஜெராக்ஸ்லாம் வாங்கிக்குவாங்க. ஒரிஜினலை பார்த்துட்டு ஆடியோ பார்த்துட்டு நம்ம கையிலே திருப்பி ஒப்படைச்சிருவாருன்னு சொல்லியாங்களே. மணி 10:30 11 மணிக்காக வர சொல்லிக்கிறாரு. பார்ப்போம், போக மாட்டோமான்னு தெரியல. பார்ப்போம். நானும் ஒரு 16-17 ஆர்பிஎம் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். நம்ம கம்பெனி தாண்டி தான் போகணும். கம்பெனி நிற்கிது பாரு, ஏன்கிறா. இந்த கம்பெனி தாண்டி தான் நம்ம
ஆடியோ போகணும். இங்கே தான் வண்டி எடுத்தோம். அவ்வளோதான், நம்ம கொஞ்சம் தூரம் இருக்குது. ஆடியோக்கு போயிட்டு அதுக்கு அப்படியே கிளம்பிட்டு தான் ப்ரோ. போகலாம் இல்லை. டிராஃபிக் பார்த்திங்களா ப்ரோ, எவ்வளோ டிராஃபிக்னு. நம்ம இந்த ரவுண்டான தாண்டி போகணும். அப்போ தான் ஆடி போக முடியும். டிராஃபிக்கை பார்த்து இங்கே இருந்தே டிராஃபிக்கு. நமக்கு முன்னாடி ஒரு பென்ஸ் நிற்கிது. டிராஃபிக்கை தாண்டிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். ஆடியோ தாண்டியாச்சு, கொல்லாம்பி தாண்டியாச்சு. அவ்வளோதான், ஆடியோ கட்டிங்காக வருது. சேலத்தை மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. TN 30, TN 90, TN 27, 28. நம்மளுக்கு 2016 தான் இந்த ஆடியோ வந்துச்சு. அது ஃப்ரெண்ட் 30 தான் இருந்தோம். ஆடியோ ஆனால் ஆடியோ போகும் வழின்னு கூட போட்டிருக்க மாட்டாங்க. நாமளே பார்த்தா போயிட்டு அவங்க தான். நம்ம கொஞ்சம் தூரம் போனால் ஆடியோ வந்துடும். வேறு இங்கேயே ஒரு வண்டி நிற்கிது எக்ஸ்பிட் பண்ணுறது. அவ்வளோ ஆடியோ வந்துடும். உள்ள தான் ஆடியோ வேஜெட்டை போட்டு வேக வந்துதான். ஆனால் ஆடியன்ஸ் வெளியில் தானே நிற்கிறேன். ஹலோ, ஆடியன்ஸ் வெளியில் தானே இருக்கிறேன். ஆடியன்ஸ் வெளியில் நிற்கிறேண்ணா. TN 90ங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சரிங்க சரிங்கண்ணா. சரிவா, ஓகேன்பா. அதுங்காட்டியும் அவர் வந்துட்டு இருக்கிறாராம். அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி விட்ருவார். கம்பெனியில் தான் ஆள் அனுப்புவாங்கள்ல. என்ன வாப்பா வேகமான்னு சொல்லிவிட்டு அவரு பார்த்தா இன்னும் வரல. வெயிட் பண்ணுப்பா வந்துடுறேன்னு இருக்கிறாரு. சரி, எனிவே 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வந்துட்டு அப்படிலாம் டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இது உள்ளே தான் வண்டி நிற்கும். அப்படியே முடிச்சுட்டு ஒவ்வொரு வண்டியும் வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு பேச முடியாது ப்ரோ. நான் என்ன நடக்குதுன்னு அதை மட்டும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? 1/2 மணி நேரம் ஆகுது நண்பா. இன்னும் பாருங்களேன் வரல. நானும் உட்காந்து மண்டையே காஞ்சி போயிடுவோம். நாட்டுக்கு இன்னும் வரல. எல்லா வண்டியும் எஃப்சி ஆகி போயிட்டுருக்குது. இப்படி பண்ணுறீங்க, வண்டி நவுத்தி தான் ஆகணும் மாட்டுக்கு. ஓகேன்பா. இப்போ என்ன ஆகி போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்து ஒரு வீடியோ எடுத்து எல்லாம் பார்கோடெலாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டு, வண்டியில் பார்கோட் இருக்குது பாருங்கள், அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டு என் சைன் வாங்கிட்டு ஆதார் கார்டும் பேன் கார்டு என் ஃபோட்டோ 2 இவ்வளோ தான் வாங்கிட்டு போனார். வேறு எதுவுமே தேவையில்லைன்ட்டார். வாங்கிட்டு போய் அடிஷனல் கொடுத்துட்டாரு. கொடிகாசு ஒரு 250 ரூபா, வேறு ஒரு டாக்குமெண்ட் மொத்தம் 400 ரூபாய் மட்டும்தான் வாங்கிட்டார். வேறு எதுவும் தேவையில்லைன்ட்டார். நம்மளை கிளம்பி சொல்லிட்டாரு. ஈவினிங் வண்டி நம்பரை வந்துடும். ஒரு 5 நாளில் வந்து புக்கு கைக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டாரு. ரொம்ப சந்தோஷம். நான் கூட 200 மணி நேரம் ஓடினதுக்கு எவ்வளோ ஃபைன் போடுவாங்கன்னு நினச்சேன். எதுவும் ஃபைன்லாம் எதுவும் இல்லை. நல்லது. ஓகேப்பா, அவ்வளோதான். நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இல்லையா போகலுக்கோ உள்ளே போனால் உடனே வண்டி வெளியே எடுத்துட்டாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்து நிறைய பேர் இருந்தாங்க. வீடியோ எடுத்து ஆடியோக்கு தேவை சொன்னார்னா ரொம்ப போயிருமில்ல. அதனால் நான் வீடியோவே எடுக்கல. சரி, இது தேவையில்லாத வேலைடா சாமி அப்படின்னு நானும் எடுக்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கின்னு பார்த்து மண்டேன்னு ஆடியோக்குள்ளே இவ்வளோ ரெஸ்ஸாக இருக்குது. பாருங்க, அங்கே ஆடியோக்குள்ளே உள்ளே போகிற வழி நான் எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வந்துட்டேன் பாருங்களா. அவ்வளோதான். இதுக்குள்ள தான் போயிட்டு வந்தேன். கிளம்ப வேண்டாம். அப்படியே
பிஸியாக நிற்கிதுன்னு பாருங்க நண்பா. ஒரு வழியாக வேலை முடிஞ்சு எப்படி ஈவினிங் வண்டி நம்பர் வந்துடும். வண்டி நம்பர் வந்துட்டால் கண்டிப்பாக வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வண்டி நம்பர் என்னென்னு போட்டு நாளைக்கு வீடியோ வரும் ப்ரோ. போராட்டத்துக்கு அப்புறம் ஆடியோ போயிட்டு வந்தாச்சு ப்ரோ. கம்பெனி கூப்பிட்டு கேட்டேன், சரி 200 மணி நேரம் ஓடிருச்சு, ஆயில் சர்வீஸ் பண்ணிடலான்னு கேட்டேன் ப்ரோ. இதை பார்த்தா கம்பெனி இல்லைங்கன்னு பார்த்தா யாருமே ஒர்க்கர்ஸ் இல்லை, நல்லா வெளியில் டியூட்டிக்கு அனுப்பி விட்டாங்களாம். ஸோ அதனால் நாளைக்கு வந்துடுவாங்க. அதுக்கு நாளைக்கு நம்ம வீட்டிலே வாங்கி மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ப்ரோ. 200 ஓடிருச்சு, வீட்டிலே வாங்கி மாற்றிக்க வேண்டியதான், வேறு வழியில். இதில் வேறு நிறைய நம்பர் எப்போ அப்புறம் ஆடியோ ஆஃபீஸ் போகிறேங்கிறீங்க. ஆடியோ ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே போயிருந்தா எல்லாம் எஃப்சி வண்டி தான் ப்ரோ அதிகமாகுது. அதனால் போன சேனலில் ஆடியோ பார்த்தோன்னே வெளியே எடுத்துட்டாப்புல வேலை முடியுது. அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ப்ரோ. வீடியோ போயிட்டு இனிமேல் இந்த டாப் ஒயரிங் வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து லைட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கான். அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை, பேசாமல் ரெடி பண்ணியிருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்க நேரம். அப்படியே இருப்பா ஒவ்வொன்றா அப்படியே ரெடி பண்ண வேண்டியதான் ப்ரோ. அவ்வளோதான், ஆடி வேலையை முடிச்சுட்டு ஊர் பக்கம் வந்துட்டேன். ஓட்டுனா இன்னைக்கு வேலை இல்லை, ஆனால் மழை தான் பாருங்க, எவ்வளோ மழை பெய்ஞ்சிருக்கு. கொஞ்சம் மழையா 2 மழை இருக்கும். அஜித்த பொருளோடு தான் வருவோம். முன்னாடி போயிட்டு ஏக்கர சில்லற வேலையை ரெடி பண்ண வேண்டியதான் போகுது. தான் வேலை. எந்த வண்டியும் போகல ப்ரோ, எல்லா வண்டியும் கப்பு சிப்புன்னு இருக்குது. நாளாக ஊருப்பட்ட மழைங்கிறதுனால எந்த வண்டிக்கும் வேலை இல்லை, வேலை கப்பு சிப்புன்னு இருக்குது. ஆடியோ ஆஃபீஸ் ஒரு வழியாக ஆடியோ ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சுல. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. மானம் வேறு இன்றைக்கே நம்ம மழை வருமானு தெரில, பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி எவ்வளோ மழை வருதுன்னு. ஆடியோ ஆஃபீஸ்னு கேட்டீங்க. ஒரு வழியாக ஆடியோ ஆஃபீஸ் இன்டர்வியூட வண்டி எடுத்து ஒரு மாதமாக ஆடியோ ஆஃபீஸ் பக்கம் போகலை. இன்றைக்கி ஆடியோ ஆஃபீஸ் வேலையை முடித்து விட்டோம். என்ன சாமி, நான் என்ன நேரம் போனேன் தெரியுமா? காலையிலே போனேன். ஓகேன்பா, அவ்வளோதான். இதோட நான் வீடியோ முடித்து கொள்கிறேன். நாளைக்கு ஏதாச்சும் புது வேலை வந்தால் பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒயரிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது பண்ணனா ஊரை விட்ட நேரம் அவன் சொன்னால் புரியாது. நான் பண்ணிவிட்டு எப்படி ஒயரிங் பண்ணிக்கிறேன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? பாய். ஆடியோ சொல்லி தான் விடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் விட மாட்டேன்ட்டாங்க. அது வீடியோ எடுத்தாகுது, அவ்வளோ வண்டி எஃப்சி ஆகிட்டு இருக்குது. நம்ம வீடியோ எடுத்தால் ப்ராப்ளம் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுக்கவே இல்லை. அதில் ஊருக்கிட்ட ரெஸ்ஸாக இருந்துச்சு ப்ரோ, அதனால தான் எடுக்கலை. ஒரு வழியாக நான் கூட ஏதாச்சும் கேட்பாருன்னு நினச்சேன், எதுவும் கேட்கல. நல்ல பையனாக கையெழுத்து போட்டு விட்டார். ஆடியோ ஈவினிங் நம்பர் வந்துடும். ஈவினிங் நம்பர் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு அடுத்தது ஆட் பண்ணி விட்றேன். புக்கு வரத்துக்கு 10 to 15 நாள் லெட்டரில் வந்துடும்னு சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம். அஜித் எங்கே கோமதியே பாட்டி என்ன பண்ணி வச்சுக்கிறானா?